ஓல்ட் ஹேஸ் கான், நியூ ஹேஸ் கம், கிளென்சிங் பிகின்ஸ். பழைய காரியம் எல்லாம் ஒழிந்து போயாச்சு, புது காரியங்கள் துவங்கியாச்சு, சுத்திகரிப்பும் துவங்கியாச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் உங்களோட எகிப்திலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டார். அதாவது பாவத்திலேருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து உங்களுக்கு புது வஸ்திரத்தை போட்டு ஒரு புது ஐடென்டிட்டி, ஒரு புது நாமத்தினால உங்களை தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் என்று அழைத்து கொள்கிறார். கரெக்டாக? இன்றைக்கு நீங்கள் தாங்க அந்த 3ஆம் பங்கு. உங்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கார். அவரோட நாமத்தை உங்கள் மூலியமாக பிரஸ்தாபிக்க பண்ண, உங்கள் மூலியமாக தேவன் நாமம் மகிமைப்பட, உங்களை அவரோட ஊழியத்திற்கு அழைத்து நீங்கள் அந்த 3ஆம் பங்குல ஸ்பெஷலாக இருக்கீங்க. அதனால தாங்க உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, போராட்டம். ஏன்னா தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். ஒரு பொண்ணு பின்னாடி, அதாவது ஒரு கோல்டு பின்னாடி, ஒரு வெள்ளி பின்னாடி எப்படி அது திருடலாம் நினச்சிக்கிட்டு இருப்பானோ அதை விட நீங்கள் வேல்யூபிளாக இருக்கீங்க. ஏன்னா இயேசு உங்களோட இருக்கிறதுனால சத்துரு உங்களை எப்படியாச்சும் அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் நீங்களோ தேவனோட கரத்தில் அலங்கார கிரீடமாக இருக்கிறீங்க. தேவன் உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் தேவனோட மீதியான ஜனமாக இருக்கிறதுனால, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம், தேவனின் ஜனமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. தேவனுக்காக அநேக காரியங்களை செய்ய போகிறீங்க. உங்கள் பழைய காரியம் எல்லாம் ஒழிந்து போயாச்சு, புது காரியத்தை துவங்கினீங்க. தேவன் சுத்திகரிப்பையும் துவங்கிட்டார். அவருடைய பரிசுத்த ஜனமாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ போகிறீங்க. காட் பிளஸ்.